ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 1ஆம் தேதி, நாளை மே 2ஆம் தேதி தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோடைய விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹205 குறைந்து 1 கிராம் இன்று 22 கேரட் 8775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாம். ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா ₹84.65 அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் சர்வதேச லெவலில் நம்மளுக்கு தங்கத்தோடைய விலை குறைவு ஏற்பட்டாலும் நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் ஒரு சாதகமாக, அதாவது அந்த டாலர் ரேட்டுக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது நாளைக்கு தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இப்போ நைட்டு இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை இன்று ₹8775 இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து நாளைக்கு ஒரு ₹30 ஒரு ₹50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி. ஸோ இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது நாளைக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறலாம். அப்படி மாறிச்சுன்னா நாளை காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்போது தங்கத்தோடைய விலை இப்போ இன்று இருக்கக்கூடிய விலையிலிருந்து கிராமிற்கு ₹30 ₹50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளி, இன்று பார்த்தீங்கன்னா வெள்ளி கிராமிற்கு ₹200 குறைந்து ₹109 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ₹1 அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது. ஸோ அது நாளைக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறதையும் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அக்ஷய திருதிக்கு எல்லாருமே நகை வாங்கியிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ அதிகமாக வாங்காமல் மே 6ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ரேட் கட்டில் மாற்றம் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வெயிட் பண்ணவங்களும் இருக்கலாம். ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு தங்கத்துடைய விலை குறையும் முகத்தில் தான் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்கிறேன். நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.